ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 8th ப்ரைவேட் எக்ஸாமில் லாஸ்ட் இயர், அதாவது 2023 கேட்ட கொஷின் பேப்பர். அதுவும் சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல், ஏற்கனவே தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கணக்கு, அறிவியல், இதுக்கெலாம் வீடியோ போட்டிருந்தோம். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த கொஷின் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. இதில் இருக்க பேட்டர்ன் படி தான் இந்த வருஷமும் உங்களுக்கு கொஷின் இருக்கும். அதாவது வர வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு சோஷியல், மண்டேலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 8th ப்ரைவேட்டாக எழுதுகிறவங்களுக்கு இப்போது ஃப்ரைடே பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் இருக்குது, மண்டே தமிழ், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து இங்கிலீஷு, புதன்கிழமை வந்து கணக்கு, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து அறிவியல், வெள்ளிக்கிழமை வந்து சமூக அறிவியல் நடக்குது. இந்த சமூக அறிவியல் கொஷின் பேப்பரும் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 மார்க் வந்து 1 மார்க் கொஷின் மட்டும் இருக்குது. அந்த 1 மார்க் எங்கேருந்து இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி என்ன இருக்கோ அதுதான். இப்போ சரியான விடை ஒவ்வொரு லெசன் முடிஞ்சு ஒரு பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை கோடிட்டு ஆகிடும். அதுக்கப்புறம் பொறுத்துக இருக்கும். நீங்கள் அதை படித்தாலே போதும். அதில் இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் இருக்கும். அதனால் 30 கொஷின் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 கொஷின் கேட்குறாங்க. அந்த 10 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கிறது தான். அந்த புக்கில் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்க அதே கொஷினை அப்படியே தான் ஆப்ஷன் முதற்கொண்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டாலே கரெக்டாக உங்களுக்கு 10 மார்க் வாங்கலாம். இது லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடிட்டேடமும் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிறத மட்டும் படித்தாலே போதும். அதுதான் இப்படியும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து சரியான விடை ஒரு 10 மார்க்கு, அதுக்கப்புறம் கோடிட்டேடங்களை நிரப்புக இதுக்கு ஒரு 10 மார்க் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் 10 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துகவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இருக்கிற மாதிரி பொறுத்துகவும் ஒரு 10 கொஷின் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே கலந்தான் வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வரலாறு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, சிவிக்ஸ், எல்லாத்துலேயும் குடிமையியல், வணிகவியல் எல்லாத்துலேயுமே சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன இருக்கும், பொருளியல் எல்லாத்துலேயுமே சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பொறுத்துக்க 10 கொஷின் இருக்கும். இந்த 10 கொஷினை நீங்கள் பார்க்குறப்ப அதில் 2 தான் கேட்டிருப்பாங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்போதுமே தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த மீடியம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஷின் ஹிஸ்ட்ரி, வரலாறில் ஒரு 4 கொஷின் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான உடனடி காரணம் வந்து ஏற்கனவே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் ஒரு 4 கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் புவியியலில் ஒரு 4 கொஷின், 2 மார்க் கொஷின் புவியியலில். இந்த புவியியல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது வந்து ஜென்ரல் கொஷின் கூட நீங்கள் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஜென்ரல் கொஷினை கூட நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஏதாவது கொஞ்சம் எழுதி வச்சிங்கன்னா மார்க் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் குடிமையியல் அண்ட் பொருளாதாரம், அதாவது சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த இதில் இருக்குது. அதில் ஒரு 2 கொஷின் மட்டும். இதில் 4 கொஷின் கேட்குறாங்க. இதில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எத்தனை 4 கொஷின் கொடுத்து 2 எழுதுனா போதும். 4 கொஷின் கொடுத்து 2 எழுதுனா போதும். இதே மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 கொஷின் கொடுத்து 4 கொஷின் எழுதுனா போதும். அதாவது இதில் வந்து 2 கொஷின் விட்டுட்டு 4 எழுதுனா போதும். அடுத்ததுலேயும் 2 கொஷின் விட்டுட்டு 4 எழுதுனா போதும். அடுத்தது 4ல் உங்களுக்கு 2 கொஷின் எழுதுனா போதும். அதாவது சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், குடிமையியல் அண்ட் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 கொஷின் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 2 கொஷின் எழுதினாலே போதும், உங்களுக்கு போதும். இதில் வந்து ஜென்ரல் கொஷின் பார்த்திங்கன்னா சாலை விபத்துகளின் நேரடி விளைவுகள் அப்படிங்கன்னு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரலாக உள்ள கொஷின், அதனால் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் எழுதிக்கலாம். அதேமாதிரி 5 மார்க் கொஷின் வந்து ஒரு 6 கொஷின் உங்களுக்கு இருக்குது. அந்த 6 கொஷின் பார்த்திங்கன்னா எய்தர் ஆர் டைப், அதாவது 2 கொஷின் கொடுத்து அதில் ஏதாவது 1 எழுதலாம், அதுங்கிற மாதிரி இருக்குது. அந்த 6 கொஷினுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 6லுமே 2 கொஷின் இருக்கும். அந்த 6 கொஷினுமே 2 கொஷின் இருக்கும். அந்த 2 கொஷினில் ஒவ்வொரு கொஷின் மொத்தம் 12 கொஷின் இருக்கும். அந்த சப்டைட்டிலில் அந்த கொஷின் நம்பரில் 1 நீங்கள் எழுதினா போதும். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரலாறு, குடிமையியல், அதுக்கப்புறம் பொருளியல், அதுக்கப்புறம் புவியியல் எல்லாத்துலேயுமே சேர்ந்த மாதிரி தான் கொஷின் இருக்கும்.
மொத்தம் ஏதாவது ஒரு இதில் வந்து 2 கேட்டிருப்பாங்க. மீதி இதில் கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து ஒவ்வொரு இதுலையுமே இருக்கும். அதனால் நீங்கள் படிச்சுக்கலாம். இதிலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கொஷின்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 51வது கொஷின் ஆவணா கொஷின் பார்த்தீங்கன்னா, சாலை விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க இந்திய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிகள். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சாலை விபத்தை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சதை கூட எழுதி வச்சாலே உங்களுக்கு 5 மார்க் அப்படிங்கிறப்ப 5 போடாமல் ஏதோ கொஞ்சம் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் ஒரு 6 கொஷின் இருக்குது. அந்த 6 கொஷினுக்குமே 6 5 30 மார்க் உங்களுக்கு இருக்குது. 5 மார்க் கொஷினு. அதுக்கப்புறம் டைம்லைன் இருக்குது. டைம்லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணால் ஏதாவது ஒரு 4 5 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வருஷத்தை வந்து என்ன பண்ணணும், கிராஃப் மாதிரி நீங்கள் வந்து காலக்கோடில் நீங்கள் குறிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேப் இருக்குது. மேப்பில் பொறுத்த வரைக்கும் இந்தியா மேப் இருக்குது. இந்த இந்தியா மேப்பில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அரபிக்கடல், வங்காள விரிகுடா எல்லாத்துக்குமே தெரியும். அது மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு நீங்கள் குறிச்சிக்கலாம். அடுத்தது இந்தியா மேப்பில் ஒரு 5 கொஷினும், அதுக்கப்புறம் வேர்ல்டு மேப்பில் ஒரு 10 கொஷின் இருக்குது. இந்த இதில் வந்து ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் இருக்கிற என்னென்ன கடல்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டங்கள் இருக்குது, சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டாலே அதிலே கொஞ்சம் கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட சேர்த்து இதில் ஒரு 10 5 15 மார்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 1 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கோடிட்டேடா ஒரு 10 மார்க்கு, சரியான விடை ஒரு 10 மார்க்கு, பொறுத்துக ஒரு 10 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த மேப்பில் வந்து 15 மார்க், 45 மார்க் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1 மார்க் கொஷின் மட்டுமே இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே மினிமம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேட்டர்ன் படி நீங்கள் படிச்சுக்கிட்டு போனாலே மார்க் கொஞ்சம் நிறையா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா படித்து வர மண்டே வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து தமிழ் எக்ஸாம் நடக்குது. அந்த தமிழ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டுங்க, சொல்கிறோம். தேங்க்யூ.